வணக்கம். அன்னைக்கு சிவராத்திரிங்களா, வாரணாசியில் உள்ள விஸ்வநாதர் கோயிலு விழா கோலமா இருந்துச்சுங்களாம். அந்த நேரத்துல வானத்துல இருந்து பயங்கரமான ஒரு சத்தமா, கருவறையில இருந்த குருக்களும், மற்ற நபர்களும் எல்லாரும் வெளிய ஓடி வந்து பார்த்தாங்களாம். இவங்கெல்லாம் வானத்த பார்க்குற நேரத்துல கண்ண கூசுற மாதிரி ஏதோ ஒரு பொருள் வந்து தரையில விழுந்துச்சுங்களாம். உடனே போய் எட்டி பார்த்தா, பளபளன்னு மின்னுச்சாம். அத கிட்ட எடுத்து குருக்கள் பார்த்தாருங்களாம். அப்ப அதுல என்ன எழுதி இருந்துச்சுன்னா, "கடவுளுக்கு பிடித்த மனிதன் கிட்ட இத சேர்த்துருங்க" அப்படின்னு எழுதி இருந்துச்சாம். குருக்களுக்கு ஒண்ணுமே புரியலையாம். அத பார்த்தா தங்க தட்டு மாதிரி இருந்துச்சாம். தலைமை குருக்களுக்கு ஒரு எண்ணம். கடவுளுக்கு பிடித்த மனிதன் கிட்ட தான் இத சேர்க்கணும். கண்டவங்க கிட்ட சேர்த்துறக்கூடாதுன்ட்டு ஒரு பிடிவாதமா இருந்தாருங்களாம். இந்த விஷயம் தெரிஞ்சு ஊரே கூடுச்சுங்களாம். அந்த ஊர் ஜமீன்தார் வந்து "என்கிட்ட குடுங்க தங்கத்தட்ட. என்னதான் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நெறைய இந்த கோயிலுக்காக பண்ணியிருக்கிறேன்" அப்படின்னு சொன்னாருங்களாம். உடனே குருக்கள் என்ன பண்ணாராம், தங்கத்தட்ட அவர்கிட்ட குடுத்தாருங்களாம். கொடுத்த உடனே தங்கத்தட்டு என்னவா மாறிடுச்சாம், மண் தட்டா மாறிடுச்சாம். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா ஆயிடுச்சாம். உடனே அந்த ஜமீன்தார், "இந்தாப்பா இது மண் தட்டு யாருக்கு வேணான்ட்டு" குருக்கள் கிட்டயே திரும்ப குடுத்தாருங்களாம். மறுபடியும் தங்கமா மாறிடுச்சுங்களாம். என்ன ஆச்சரியம்! இப்ப குருக்களுக்கு புரிஞ்சிருச்சாம், கடவுளுக்கு பிடித்த மனிதரை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு. அடுத்து அந்த ஊர்ல வாழ்ற ஒரு கோடீஸ்வர வியாபாரி வந்தாருங்களாம். "இந்த கோயிலுக்காகவும், இந்த கடவுளுக்காகவும் நான் நெறைய தங்கத்துல கொடுத்திருக்கிறேன். அதனால இந்த தங்கத்தட்டு எனக்கு தான்" சொல்லி பட்டுன்னு குருக்கள் கிட்ட இருந்து வாங்குனாருங்களாம். வாங்குன உடனே தங்கத்தட்டு அதே மாரி மண் தட்டு ஆயிடுச்சாம். மறுபடியும் குருக்கள் கிட்ட போன உடனே தங்கத்தட்டு ஆயிடுச்சுங்களாம். இப்ப குருக்கள் என்ன பண்ணாருங்களாம், எல்லாரையும் வரிசையா நிக்க வச்சு இந்த வேலைய செஞ்சுகிட்டே இருந்தாருங்களாம். தட்டு குடுக்குறது, வாங்குறது, தட்டு குடுக்குறது, வாங்குறதுன்ட்டு. மொத்தத்துல குருக்களுக்கு நம்பிக்கையே போயிடுச்சாம். இவ்வளதான் இந்த ஊர்ல ஒருத்தன் கூட கடவுளுக்கு பிடித்த மனிதனா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியா அந்த கோயிலுக்கு வந்தது ஒரு ஏழை விவசாயி. அவர்கிட்ட குடுத்தாலும் மண்ணா தான் மாறப்போகுதுன்ட்டு ரொம்ப கடுப்புல அந்த குருக்கள் என்ன பண்ணாரு, "இந்தா புடி இந்த தட்ட" அப்படின்னு சொன்னாராம். ஏழை விவசாயிக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலையாம். தட்ட குடுக்குறாரேன்னு சொல்லி வாங்கிக்கிட்டாராம். தங்கத்தட்டு தங்கத்தட்டா தான் இருந்துச்சாம். "நீ தான் வந்து கடவுளுக்கு பிடித்த மனிதன்." குருக்களுக்கு இன்னும் சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சாம். ஏன் இவர்கிட்ட போனா மட்டும் தட்டு அப்படியே இருக்கு தங்கமா? என்னதான் இவரு செஞ்சாரு?